ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் காட்டு மாங்காயோட ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஒன்றும் கெட்டு போகாது. அதுக்கு நான் இங்கே மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் போட்டு 3 விசில் எடுக்க போகிறேன். பாருங்கள், மாங்காவை 3 விசில் எடுத்ததும் இந்த மாதிரி செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். தண்ணிலேருந்து எடுத்து இது கூலாகிறதுக்குன்னு விடணும். நல்லா கூலாகணும், கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கூலாகிறதுக்குன்னு விட்டு மேலே இருக்க தோலெல்லாம் உருக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரும்னு. இந்த மாதிரி எல்லாம் எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துட்டு இருக்குன்னு. அப்படியே ஈஸியாக கையிலே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் எடுத்து தோலை கொஞ்சம் அப்படியே கையில் ஸ்மாஷ் பண்ணணும். மாங்காய் பழம் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற அந்த பல்ப்பெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு ஒரு கடாயில் நான் இங்கே பேன் எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு 1/4 ஸ்பூனு கடுகு, 1/4 ஸ்பூனு ஜீரகம், அதோட நான் இங்கே 10 கருவேப்பிலையை போடுறேன். அது கூட நான் இங்கே 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணிட்டு போடுறேன். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு ஃப்ரை பண்ணிட்டு நாங்கள் இங்கே மாங்காய் பழத்தை பாயில் பண்ணிட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தோலை விரித்து அதை போடணும். இப்போது இந்த ஸ்டேஜில் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் ஆகிடணும். லோ ஃப்ளேமில் இருக்கணும். காட்டு மாங்காயோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் புளி அவ்வளோதான், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் செஞ்சுட்டு நான் இங்கே 1 கப் அளவுக்கு வெல்லம் போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு மூடிட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் பாயில் செய்யணும். வெல்லம் எல்லாம் கரையணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அந்த வரைக்கும் மூடிட்டு நல்லா பாயில் செய்யணும். சின்ன உரியே இருக்கணும். லோ ஃப்ளேமில் தான் செய்யணும். பாருங்கள், நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்திருக்கு, தண்ணியும் விட்டுருக்கு இல்லையா. பாருங்கள், இப்போது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு நான் இங்கே கொஞ்சோண்டு மஞ்சளை போடுறேன். மேலே கொஞ்சோண்டு மஞ்சளை போட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிற மஞ்சளை, அதோட நான் இங்கே 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் போடுறேன். உங்களுக்கு காரம் நிறைய தேவைப்படும்னா ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். நான் உப்பையும் போடுறேன். இங்கே இந்த ஸ்டேஜில் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் செய்யணும். அந்த ஸ்வீட்டு காரம் எல்லாம் மாங்காய்க்கு பிடிக்கணும். அவ்வளோ வரைக்கும் நல்லா பாயில் செய்யணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு பாயில் செஞ்சால் எங்களோட மாங்காய் குஜ்ஜு தயாராகிடும். ஹாட் அண்ட் ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து சாப்பிடலாம், இல்லைன்னா சைட் டிஷ்ஷு மாதிரியும் சாப்பிடலாம். சீசன் டைமு மிஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. அதனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.